இந்த வீடியோவில் இந்த ஆங்கில வசனங்கள் ஒன்றுக்கும் என்ன தமிழ் கருத்து, அந்த வசனங்களை எப்படி வாசிக்கிறதுன்னு பார்ப்போம். எல்லா வசனங்களையும் நிறைய ஸ்டாண்டர்டான சொற்கள் இருக்குது, அவதானிச்சு கொள்ளுங்க. பேயிங் courtesy to the elders is the good habit. உச்சரிக்கிறேன், திருப்பி அவதானிங்கோ. பேயிங் courtesy to the elders is the good habit. இதில் பாருங்கோ, courtesy என்று சொன்னால் மரியாதை, ரெஸ்பெக்ட் என்ற வேர்டுக்கு ஸ்டாண்டர்டான வேர்ட். நார்மலாக நாங்கள் பாவிக்கிறது ரெஸ்பெக்ட். என்ன ரெஸ்பெக்ட் என்ற வேர்டை பாவிக்காமல் courtesy என்ற வேர்ட் பாவித்தால் அது எங்கட ஆங்கிலத்தின் தராதரத்தை உயர்த்தி காட்டுது. courtesy மரியாதை. பேயிங்கண்டா என்ன? இப்போ நாங்கள் பணத்தை பே பண்ணுறோன்னா செலுத்துதல். என்ன அப்போ பேயிங் செலுத்துதல். அப்போ பேயிங் courtesy மரியாதை செலுத்துதல். டு த எல்டர்ஸ் பாருங்க, யாருக்காம்? எல்டர்ஸ்ண்டா பெரியவர்களை சொல்கிறது, முதியவர்கள். ஏன்னா முன்னுக்கு டூ வந்திருக்கல்லோ, டூண்ட கருத்து இக்கு. ஒரு ஆளுண்ட பேருக்கு முன்னுக்கு டூ வந்தால் அந்த ஆளுக்கு. இப்போ எக்ஸாம்பிள் டு மீனா, மீனாக்கு. டூண்ட கருத்தே இக்கு. டு ராமன், ராமனுக்கு. டு ரவி, ரவிக்கு. அப்படி இங்கே பாருங்கோ, டு த எல்டர்ஸ், எல்டர்ஸ்ண்டா முதியவர்கள். முன்னுக்கு டூ வந்திருக்கு இக்கு. அப்போ முதியவர்களுக்கு பேயிங் courtesy மரியாதை செலுத்துதல் இஸ் த குட் ஹேபிட். ஹேபிட்டண்டா பழக்கம், குட் ஹேபிட் நல்ல பழக்கம். அப்போ முதியவர்களுக்கு மரியாதை செலுத்துதல் நல்ல பழக்கமாகும். பேயிங் courtesy டு த எல்டர்ஸ் இஸ் த குட் ஹேபிட். அடுத்த வசனத்தை பாருங்கோ. We must study well to get the radiant future. We must study well to get the radiant future. we என்றா நாங்கள், ஸ்டடி என்றா படித்தல். ஒரு செயலுக்கு முன்னுக்கு மஸ்ட் என்ற சொல்லு வந்தால் இந்த மஸ்ட் என்ற சொல்லுக்கு தமிழ் கருத்து கட்டாயம். ஒரு செயலுக்கு முன்னுக்கு மஸ்ட் என்ற சொல்லு வந்தால் அந்த செயல் கட்டாயம் செய்யப்பட வேண்டிய செயல் என்று எடுக்க வேணும். we must ஸ்டடி. வி என்றா நாங்கள், ஸ்டடி என்றா படித்தல். இங்கே மஸ்ட் வந்திருக்கு முன்னுக்கு கட்டாயம். அப்போ நாங்கள் கட்டாயம் படிக்க வேண்டும். ஸ்டடி என்ற செயலுக்கு முன்னுக்கு மஸ்ட் வந்தால் அந்த செயலை கட்டாயம் செய்ய வேணுமென்று எடுக்க வேணும். என்ன கட்டாயம் படிக்க வேண்டும். வெல்லண்டா ரெண்டு கருத்து இருக்குது. ஒன்று கிணறு, மற்றது நன்றாக. இப்போ தண்ணி சம்பந்தப்பட்ட வசனங்களில் வந்தால் வெல்லண்டா கிணறு. இப்போ இங்கே என்னென்னு வரும்? we must ஸ்டடி வெல், நாங்கள் கட்டாயம் நன்றாக படிக்க வேண்டும். இப்போ இங்கே வர வெல் என்ற கருத்து நன்றாக. என்ன டு கெட் த ரேடியன்ட் ஃபியூச்சர். பாருங்கோ, கெட் என்றால் பெற்றுக்கொள்ளுதல். முன்னுக்கு டூ வந்திருக்கல்லோ, டூண்ட கருத்து என்ன? இக்கு. ஒரு செயலுக்கு முன்னுக்கு டூ வந்தாலும் அந்த செயலை செய்வதற்கு என்று எடுக்க வேணும். அப்போ கெட் ஒரு செயல், அதுக்கு முன்னுக்கு டூ வந்திருக்கு. அப்போ கெட் பெற்றுக்கொள்ளுதல். இக்கு அண்டினா இங்கோ டூ இக்கு. பெற்றுக்கொள்வதற்கு. என்னத்தை பெற்றுக்கொள்வதற்கு? ரேடியன்ட் ஃபியூச்சர். ரேடியன்ட்னா பிரகாசமான. பிரைட் தான் நார்மலாக பாவிப்போம். பிரைட்டுக்கு ஸ்டாண்டர்டான வேர்ட் ரேடியன்ட். RADIANT, ரேடியன்ட். பாருங்க, ரேடியன்ட் ஃபியூச்சர்ண்டா பிரகாசமான எதிர்காலம். எழுதி வச்சுக்கொள்ளுங்க. ரேடியன்ட்ண்டா பிரகாசமான. பிரைட்டுக்கு ஸ்டாண்டர்டான வேர்ட் ரேடியன்ட். ரேடியன்ட் ஃபியூச்சர் பிரகாசமான எதிர்காலத்தை. கெட்டண்டா பெற்றுக்கொள்ளுதல். முன்னுக்கு டூ வந்திருக்கு இக்கு. பெற்றுக்கொள்வதற்கு. we must study well, நாங்கள் கட்டாயம் நன்றாக படிக்க வேண்டும். சரி, இந்த வசனங்களை திரும்பியும் பாருங்க. பேயிங் courtesy to the elders is the good habit. courtesy என்றா மரியாதை. எதுக்கு ஸ்டாண்டர்டான வேர்டுன்னு சொல்லி தந்த நான்? ரெஸ்பெக்ட்டுக்கு. எழுதி வைங்க, நோட் பண்ணி வைங்க. courtesy மரியாதை. பேயிங்கண்டா என்ன? செலுத்துதல். அப்போ மரியாதை செலுத்துதல். டு த எல்டர்ஸ், யாருக்காம்? எல்டர்ஸ்ண்டா முதியவர்கள். என்ன டூண்டா என்ன கருத்து? இக்கு. முதியவர்களுக்கு மரியாதை செலுத்துதல்.
இஸ் த குட் ஹேபிட். ஹேபிட்ண்டா பழக்கம், குட் ஹேபிட்ண்டா நல்ல பழக்கம். அப்போ முதியவர்களுக்கு மரியாதை செலுத்துதல் நல்ல பழக்கமாகும். பேயிங் courtesy to the elders is the good habit. அடுத்தது பாருங்க. We must study well to get the radiant future. We என்றா நாங்கள், ஸ்டடி என்றா படித்தல். அப்போ ஒரு செயலுக்கு முன்னுக்கு மஸ்ட் வந்தால், மஸ்ட்ன்ற சொல்லுன்ற கருத்து கட்டாயம். ஒரு செயலுக்கு முன்னுக்கு மஸ்ட் வந்தால் அந்த செயல் கட்டாயம் செய்யப்பட வேண்டிய செயல் என்று எடுக்க வேணும். அந்த செயலை நாங்கள் கட்டாயம் செய்தே ஆக வேணுமெண்டு. ஸ்டடி என்றா படித்தல். அப்போ படித்தல் என்ற செயலுக்கு முன்னுக்கு மஸ்ட் வந்திருக்கல்லோ, அப்போ நாங்கள் கட்டாயம் படிக்க வேண்டும். எப்படி படிக்க வேணும்? வெல் என்று சொன்னால் 2 கருத்து. முதல்ல சொல்லி தந்த நான் என்ன, கிணறுக்கும் பெறும் நன்றாகக்கும் பெறும். தண்ணி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கிணறு, இங்கே நன்றாக. அப்போ வி மஸ்ட் ஸ்டடி வெல், நாங்கள் கட்டாயம் நன்றாக படிக்க வேண்டும். டு கெட் த ரேடியன்ட் ஃப்யூச்சர். கெட்டுண்டா பெற்றுக்கொள்ளுதல், டூ அண்டா இக்குன்னு படித்தோம். பெற்றுக்கொள்வதற்கு என்னத்தை? ரேடியன்ட் ஃப்யூச்சர், பிரகாசமான எதிர்காலத்தை. ரேடியன்ட்னா பிரகாசமான. பிரைட்டுக்கு ஸ்டாண்டர்டான வேர்ட் தான் ரேடியன். பிரைட் என்றாலும் பிரகாசம், ரேடியன் அதுன்னு ஸ்டாண்டர்டான வேர்ட். பிரகாசமான எதிர்காலத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் கட்டாயம் நன்றாக படிக்க வேண்டும். We must study well to get the radiant future. இப்போ இதில் நீங்கள் courtesy என்ற வேர்டையும் எழுதி வைங்கோ, மரியாதை. மற்றது ரேடியன்ட் என்ற வேர்டையும் நோட் பண்ணி வைங்கோ. ரேடியன்ட் என்றாலும் மரியாதை, ரெண்டுமே நல்ல ஸ்டாண்டர்டான வேர்ட். மற்றது ஹேபிட், பழக்கம், ஹேபிட். இன்னும் கொஞ்சம் வசனங்கள் தாரன், அதையும் அவதானிங்கோ. இப்போ வசனங்கள் தொடர்ந்து வருது. இந்த வசனங்களையும் அவதானிங்கோ. I will buy 2 elegant dresses tomorrow. பாருங்கோ, I will buy 2 elegant dresses tomorrow. I என்றா நான், buy என்றா வாங்குதல். இடையில வில்லண்ட சொல்லியிருக்கல்லோ, வில்லண்ட சொல்லு எந்த ஒரு ஆங்கில வசனத்தில் இருந்தாலும் அந்த சொல்லு ஃப்யூச்சர் டென்ஸ், அதாவது எதிர்காலத்தை தான் குறிக்கும். வில்லண்ட சொல்லு எந்த ஆங்கில வசனத்தில் நீங்கள் கண்டாலும் உங்களோட மைண்டில் உடனே வர வேணும், ஓ இதில் வில் இருக்குது, அப்போ இது ஃப்யூச்சர் டென்ஸ், அதாவது எதிர்கால வசனம்ட்டு. ஐ வில் பை, ஐ என்றா நான், பை என்றா வாங்குதல். ஐ வில் பை, பாருங்கோ, வில் எதிர்காலம் என்றபடியாக நான் வாங்குவேன். 2 elegant dresses. எலிகண்ட்டா பியூட்டிஃபுல்லுக்கு ஸ்டாண்டர்டான வேர்ட், அழகான. பியூட்டிஃபுல்லுக்கு ஸ்டாண்டர்டாக நாங்கள் பாவிக்கிற வேர்டு எலிகண்ட். எழுதி வச்சுக்கொள்ளுங்க, எலிகண்ட், அழகான. ஐ வில் பை 2 elegant dresses. பாருங்க, 2 அழகான ஆடைகள் நான் வாங்குவேன். என்னென்று எப்போ வாங்குவேன் போட்டிருக்கு? டுமாரோ, நாளை. பாருங்க, நான் நாளை 2 அழகான ஆடைகள் வாங்குவேன். ஐ வில் பை 2 elegant dresses tomorrow. அடுத்தது பாருங்க. My father is the breadwinner in my family. My father is the breadwinner in my family. பாருங்க, my father என்னுடைய அப்பா. பிரெட்வின்னர், பிரெட்வின்னர்ண்டா அது ஒரு முக்கியமான சொல்லு, நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. பாருங்க, பிரெட்ண்டா பான், வின்னர்ண்டா வெற்றியாளர். இந்த 2ஐயும் சேர்த்தோன்னே கருத்து முற்றா மாறுது. பிரெட் வின்னர்ண்டா ஒரு குடும்பத்தில் பணம் சம்பாதிக்கிறாள், அதாவது தனக்காகவும் தன் குடும்பத்துக்காகவும் பணம் சம்பாதிக்கிறவரை தான் நாங்கள் பிரெட் வின்னர் என்று சொல்கிறது. இப்போ உங்களோட வீட்டில் ஒரு ஆள் உங்களை கேள்வி கேட்குது, ஹூ இஸ் த பிரெட் வின்னர் இன் யுவர் ஃபேமிலி என்றா உங்களோட குடும்பத்தில் யார் பணம் சம்பாதிக்கிறாள்ன்னு தான் அர்த்தம். பிரெட் வின்னர்ண்டா தனக்காகவும் குடும்பத்துக்காகவும் பணம் சம்பாதிப்பவர். மை ஃபாதர் இஸ் த பிரெட் வின்னர் இன் மை ஃபேமிலி. பாருங்க, என்னுடைய அப்பா தான் பணம் சம்பாதிப்பவர். இன் மை ஃபேமிலி, மை ஃபேமிலி என்றா எந்த குடும்பம். முன்னுக்கு இன்னண்டா இல்லண்ட கருத்துண்டு படிச்சு நாங்கள் முதல் வீடியோலேயும் என்ன இன்னண்டா இல், பின்னுக்கு மை ஃபேமிலி என்று வந்தால் எனது குடும்பம், முன்னுக்கு இன் வந்தால் எனது குடும்பத்தில் என்று நினைக்க வேணும். இப்போ உதாரணமாக ஒரு இடத்துக்கு முன்னுக்கு இன் வந்தால் இந்தியா,
இந்தியாவுக்கு முன்னுக்கு இன் வந்தால் இந்தியாவில். இன் ஸ்ரீலங்கா இலங்கையில். இன் ஃப்ரான்ஸ் ஃப்ரான்ஸில். இன் லண்டன் லண்டன் என்ற ஐக்கிய ராஜ்யம் முன்னுக்கு இன் வந்தால் ஐக்கிய ராஜ்யத்தில். ஒரு இடத்துக்கு முன்னுக்கு இன் வந்தால் அந்த இடத்தில். அப்போ பாருங்க, இன் மை ஃபேமிலி என்றால் என்னுடைய குடும்பம். முன்னுக்கு இன் வந்திருக்கு என்னுடைய குடும்பத்தில். மை ஃபாதர் இஸ் த பிரெட் வின்னர். என்னுடைய அப்பா தான் தனக்காகவும் குடும்பத்துக்காகவும் பணம் சம்பாதிப்பவர். இப்போ பிரெட் வின்னர் என்றால் என்ன கருத்து? தனக்காகவும் குடும்பத்துக்காகவும் பணம் சம்பாதிப்பவர். மை ஃபாதர் இஸ் த பிரெட் வின்னர் இன் மை ஃபேமிலி. சரி, திருப்பி பாருங்கோ. ஐ வில் பை 2 எலிகன்ட் ட்ரெஸ்ஸஸ் டுமாரோ. ஐயண்டா நான், பை என்றா வாங்குதல். வில் என்ன காலத்துக்குரிய சொல்லன்னு படிச்சு நாங்கள் ஃப்யூச்சர் டென்ஸ், அதாவது எதிர்காலத்துக்குரிய சொல்லன. அப்போ ஐ வில் பை நான் வாங்குவேன் 2 எலிகன்ட் ட்ரெஸ்ஸஸ். எலிகண்டா பியூட்டிஃபுல்லுக்கு ஸ்டாண்டர்டான வேர்ட், அழகான. 2 அழகான ஆடைகள் நான் வாங்குவேன். இப்போ காலங்காட்டுறோம், டுமாரோ நாளை. அடுத்தது, மை ஃபாதர் இஸ் த பிரெட் வின்னர் இன் மை ஃபேமிலி. மை ஃபாதர்ண்டா என்னுடைய அப்பா, பிரெட் வின்னர்ண்டா படிச்சு நாங்கள் இப்போ தனக்காகவும் குடும்பத்துக்காகவும் பணம் சம்பாதிப்பவர். என்ன? என்னுடைய அப்பா தான் தனக்காகவும் குடும்பத்துக்காகவும் பணம் சம்பாதிப்பவர். இன் மை ஃபேமிலி. மை ஃபேமிலி என்றா என்னுடைய குடும்பம். இன்னண்டா என்ன கருத்து? இல். அப்போ என்னுடைய குடும்பத்தில். மை ஃபேமிலிக்கு முன்னுக்கு இன் வந்தபடியா மை ஃபேமிலி எனது குடும்பம். முன்னுக்கு இன் இல்லைன்னு நினைக்க இல்லை வேணும். எனது குடும்பத்தில் என்னுடைய அப்பா தான் தனக்காகவும் குடும்பத்துக்காகவும் பணம் சம்பாதிப்பவர். சரி, இப்போ என்ன செய்யுங்கோண்டா, இதில் எலிகண்ட் என்ற வேர்டை நோட் பண்ணுங்கோ, அழகான. மற்றது மிக முக்கியமான வேர்ட் பிரெட் வின்னர், தனக்காகவும் குடும்பத்துக்காகவும் பணம் சம்பாதிப்பவர். பிரெட் வின்னர் என்ற சொல்லை நோட் பண்ணிவிட்டு இப்போ வீடியோ தொடக்கத்தில் இருந்து ஒவ்வொரு வசனமாக நான் எழுதின மாதிரி ஆங்கில வசனம் முதல் எழுதி, அதன் தமிழ் கருத்து அடுத்ததாக எழுதி, பிறகு அடுத்தது ஆங்கில வசனம், அடுத்தது தமிழ் கருத்து, அப்படி இந்த 4 முக்கியமான வசனங்களையும் எழுதி போட்டு ஒவ்வொரு வசனத்தையும் நான் உங்களுக்கு எப்படி தமிழ் கருத்து பிரித்து இலகுவாக சொல்லி தந்தனானோ அதே மாதிரி ஒவ்வொரு வசனத்தையும் 3 தரம் நீங்கள் சொல்லி உங்களுக்கு நீங்களே விளங்கப்படுத்தி பாருங்கோ. ஏதாவது டவுட்டுண்டா இந்த வீடியோவை போட்டு பார்த்து அந்த டவுட்டை கிளியர் பண்ணிக்கொள்ளுங்கோ. மற்றது முக்கியமான சொற்கள், நான் நோட் பண்ண சொன்ன சொற்களையும் நோட் பண்ணி தமிழ் கருத்தை பாடமாக்கி வச்சுக்கொள்ளுங்கோ. இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நான் தொடர்ந்தும் போடுற இதே மாதிரி வீடியோக்களை பார்த்து நீங்கள் படித்து ஆங்கிலத்தில் சிறந்த அறிவான ஆக்களை வர வேணும். இப்போ நான் உங்களுக்கு எழுதுறதுக்கு தான் டைம் விட்டுருக்கேன், எழுதி கொள்ளுங்கோ. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.